முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பதிவு: திருத்தணியில் கந்தசஷ்டி திருக்கல்யாண உற்சவம். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த முருகன் திருத்தணி மலையில்தான் சினம் தணிந்தார் என்பது ஐதீகம். திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலை மீது முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நடப்பு ஆண்டுக்கான கந்தசஷ்டி விழா கடந்த 2ஆம் தேதி தொடங்குகிறது. முருகப்பெருமான் புஷ்ப அலங்காரம், பட்டு அலங்காரமும், தங்க கவசம், திருவாபரணம், வெள்ளிக்கவசம், சந்தனக்காப்பு உள்ளிட்ட அலங்காரத்தில் நாள்தோறும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் 6வது நாளான நேற்று அதிகாலை மூலவர் முருகப்பெருமான் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பல்வேறு ஊர்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 6 டன் மலர்கள் அரக்கோணம் சாலையில் உள்ள சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு காவடி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. மாலை 4:45 மணிக்கு முருகப்பெருமானுக்கு பல்வேறு மலர்களால் புஷ்பாஞ்சலிகளும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கந்தசஷ்டி 6வது நாளில், அதாவது இன்றைக்கு முருகன் கோவில்களில் சூரசம்ஹாரம் நடைபெறும். ஆனால் திருத்தணி முருகன் கோவிலில் மட்டும் புஷ்பாஞ்சலி நடக்கும். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த முருகன் திருத்தணி மலையில் தான் சினம் தணிந்தார் என்பது ஐதீகம். அதனால் திருத்தணியில் முருகனின் சினம் தணிக்க புஷ்பாஞ்சலி நடத்தப்படுகிறது. நாளை காலை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் அருள்பாலித்த முருகப்பெருமானை தரிசனம் செய்ய அனைவரும் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.